ஏஐ ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. பெரிய யூடியூபர்ஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்களுடைய ஏஐ ஜென்ரேட் ஆன ஃபோட்டோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்லேயே இல்லை டிபியாக வச்சுருந்ததையும் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம எப்படி ஈஸியாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரெடி பண்ண போகிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் ரெமனி. உங்கள் நிறைய பேருக்கு அந்த ரெமனி அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ண அதை என்ஹான்ஸ் பண்ண யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் ரெமனி. ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம இப்போ நம்மளோட ஓன் போர்ட்ரேட் ஏஐ போர்ட்ரேட் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் ஏற்கனவே இந்த ரெமனி அப்ளிகேஷன் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. JpTechStudio. நீங்கள் டெலகிராமில் போய் டைப் பண்ணாலே சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். அதில் போய் நான் ஏபிகே ஃபைல் ரெமனியோட மோட் ஏபிகே ஃபைல் வந்திருப்பேன், அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே, உங்களுக்கு ஷோ ஆனவுடனே ரெண்டாவது இடத்துல ஏஐ யுவர் ஃபேஸ்னு அதை ட்ரை ஏஐ அவதார்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ரூல்ஸ்லாம் ப்ரோட்டோகால்ஸ்லாம் சில காமிக்கும். ஓகே, செலக்ட் 8 to 12 ஃபோட்டோஸ். மினிமமாக 8 ஃபோட்டோவாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்போ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணல இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்கள் ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோ உங்கள் ஃபேஸ் நல்லா கவர் ஆகிருக்கணும். உங்கள் ஃபேஸ் நல்லா தெரியணும், பிளரி அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்தோடனே ஃபோட்டோ லைப்ரரியில் கேமரா இப்போவே எடுக்கலாமான்னு கேட்கும். நீங்கள் லைப்ரரியில் கேலரியில் வச்சிங்கன்னா ஃபோட்டோ லைப்ரரியை சூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் அது உள்ளே இம்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு எப்படி தான் ஜென்டரை சூஸ் பண்ண சொல்லும். இப்போ உங்கள் ஜென்டரை சூஸ் பண்ணிட்டு ஜெனரேட் ஏஐ அவதார்ஸ் இருக்குல்ல, அவங்க கிளிக் பண்ணோடனே 12:46 இப்போ 12:39 ஆகுது. 12:46க்கு வாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி நோட்டிஃபை ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வேறு எதனா வேலை இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். நோட்டிஃபை மீ வென் ஸ்டன். ஓகேவா? நீங்கள் வெளியில் வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் தானாகவே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய அவதார் கிரியேட் ஆனவங்க நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க உள்ளார போய் பார்த்தா நம்மளோட அவதார்லாம் ரெடியாக இருக்கும். நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடைய அவதார் கிரியேட் ஆகி முடித்தோடனே இப்போ மேலே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், ஏஐ ஆல்வேஸ் அவதார் ரெடின்னு. ஓகே, நீங்கள் இப்போ உள்ளார போனோடனே அவதார் ரெடின்னு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட அவதார்லாம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் உங்களுக்கு எந்த அவதார் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூமில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா இல்லை டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி உங்கள் பிடிச்சதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், எது நல்லாயிருக்கோ அதெல்லாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளோட ஏஐ அவதார்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நல்ல கண்டென்ட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.